Homsai Academy. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் வகுப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இதற்கு முந்தைய வகுப்புகளாக நம்ம நாலடியார், நான்மணிக்கடிகை மற்றும் பழமொழி 400 ஆகிய வகுப்புகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருந்தோம். இந்த வகுப்பில் முதுமொழி காஞ்சி என்ற மிக முக்கியமான ஒரு வகுப்பை பார்க்க போகிறோம். இந்த நூலிலிருந்து பல முறை பார்த்திங்கன்னா நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பொறுத்த சொல்லியும் இந்த நூலிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. மிக குறைவான தகவல் தான், ஆனால் கேள்வி கேட்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நூல். பாருங்க, முதுமொழி காஞ்சி. காஞ்சி என்பது திணையை குறிப்பிடுகிறது. அது என்ன திணை என்பதை நம்ம பார்க்கலாம். முதுமொழி என்றால் மூத்தோர்களின் அறவுரை, மூத்தோர்களின் அறிவுரை என்று பொருள். இப்போ இதுதான் இந்த நூலுக்கான பெயர் காரணம். இந்த நூலை இயற்றியவர் யார், ஆசிரியர் யார் என்றால் மதுரையில் வாழ்ந்த மதுரை கூடலூர் கிழார் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலின் காலம் 5ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. மொத்தம் இந்த நூல் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா ஒரே பாடலைத்தான் கொண்டது. ஆனால் அந்த ஒரு பாடல் 100 அடிகளாக இருக்கிறது. மொத்தம் எத்தனை அடிகள் என்றால் 100 அடிகள். இந்த 100 அடிகளுமே எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா 10 அடிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பத்திற்கும் ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த சிறந்த பத்து, அறிவு பத்து, பழியாப்பத்து, துவ்வாப்பத்து, அல்ல பத்து, இல்லை பத்து, பொய்ப்பத்து, எளிய பத்து, நல்கூர்ந்த பத்து, தன்பி பத்து என்று 10 அடிகளாக பிரிக்கப்பட்டு மொத்தம் 100 அடிகளை உடையது இந்த முதுமொழி காஞ்சி என்ற நூல். பாடல் ஒன்றுதான், ஆனால் அடிகள் 100. இந்த 100 அடிகளும் 10 அடிகளாக பிரிக்கப்பட்டு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த நூலிற்கு சிறப்பு பெயர் இருக்கிறது. முன்பே நான் சொன்னேன், அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவை. மூத்தோர்களின் அறிவுரைதான் இது, மூத்தோர்களின் அறவுரைதான் இந்த நூல். அதைத்தான் இந்த நூலிற்கு சிறப்பு பெயராக வைத்திருக்கிறார்கள். இவை எல்லாமே இந்த முதுமொழி காஞ்சி நூலின் அடிப்படையான நூற்குறிப்புகள். அடுத்தது இந்த நூலை பற்றிய பிற தகவல்கள், மிக முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நூல் குறள் வெண் செந்துரை என்ற யாப்பு அணியால் பாடப்பட்டவை. இது கண்டிப்பாக நமக்கு கேள்வியாக கேட்பார்கள். குறள்வெண் செந்துரை என்ற யாப்பு அணியால் பாடப்பெற்ற நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. இந்த நூலை தொகுத்தவர், இயற்றியவர் எல்லாமே யார்னா மதுரை கூடலூர் கிழார் தான் செய்திருக்கிறார். இந்த முதுமொழி காஞ்சி என்ற நூல் எந்த கருத்தை தாங்கி நிற்கிறது என்றால் நிலையாமை என்ற கருத்தை தாங்கி நிற்கிறது. முன்பே சொன்னிருந்த காஞ்சி என்பது திணையை குறிக்கிறது என்று. அந்த முதுமொழி காஞ்சி என்பது அந்த காஞ்சி திணைகளில் ஒன்றை பார்த்தீங்கன்னா குறிப்பிடுகிறது. அடுத்த வரி என்ன சொல்றாங்க பாருங்க, முதுமொழியை இடையணியோடு இணைத்து பாடப்பட்டுள்ளதால் முதுமொழி காஞ்சி என்று அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு என்ன பொருள்னா, காஞ்சி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் இருக்குன்னா பெண்களின் இடையில் அணியும் அணி என்று ஒரு பொருள் இருக்கு. அதனை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, முதுமொழியை இடையணியோடு இணைத்து பாடப்பட்டதால் இந்த நூல் முதுமொழி காஞ்சி என்று அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கொஸ்டினாக வருவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்த முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் முதுமொழி காஞ்சி. இந்த வரிகளை அப்படியே கொடுத்து நமக்கு கேள்வியாக கேட்பாங்க. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் எதுன்னு கேட்பாங்க, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி நூல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம், பொருள், இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக வழங்குகிறது என்று புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு நமக்கு தெளிவாக கூறுகிறது. அப்போ கற்போரின் குற்றங்களை நீக்கி அவர்களுக்கு அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்கான வழிகளை அறிவுரைகளாக வழங்கும் நூல் எதுன்னு கேட்டால் முதுமொழி காஞ்சி தான். நம்முடைய புத்தகத்தில் முதுமொழி காஞ்சி பற்றி ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துட்டாலே இந்த முதுமொழி காஞ்சி நூற்குறிப்பு, பாடல் குறிப்பு, செய்யுள் குறிப்பு அனைத்துமே பார்த்திங்கன்னா முடிவடையுது. பாருங்கள், முதுமொழி காஞ்சியில் உள்ள ஒவ்வொரு பத்துமே எப்படி ஆரம்பிக்கும்னா, ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தான் ஆரம்பிக்கும். அப்போ ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என துவங்கும் நூல் எதுன்னு கேட்டால் அதுவும் எந்த நூல் தான், முதுமொழி காஞ்சி தான். அப்போ ஆரம்பத்திலே என்ன வருது பாருங்க,
ஆர்கலி உலகத்த மக்கட்கெல்லாம், ஆழியால் சூழப்பட்டுள்ள நிலத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம்னு பொருள். நீரால் சூழப்பட்டுள்ள நிலத்தில் வாழும் பூமியில் வாழும் மக்களுக்கெல்லாம் என்று பொருள். என்ன சொல்றாரு பாருங்க, அப்படியே பொறுத்து சொல்லி நமக்கு கேட்பாங்க. ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஒரு மனிதனுக்கு கற்றலை விட சிறந்தது ஒன்று இருக்குமா என்றால் நிச்சயம் இருக்கும். கற்றலை விட, ஓதல் என்றால் கற்றல் என்று பொருள். ஓதலை விட சிறந்தது ஒரு மனிதனுக்கு ஒன்று இருக்குமா என்றால் நிச்சயம் ஒன்று ஒழுக்கமுடையவனாக இருத்தல். ஒருவன் கற்றலை விட சிறந்தது என்று எதனை நம்பலாம்னா, ஒருவன் ஒழுக்கமாக இருத்தலே கற்றலை விட சிறந்தது. அடுத்தது சொல்றார் பாருங்க, இன்றைய காலகட்டத்திற்கு மிக 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 முக்கியமான வரி. காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். ஒருவர் மீது அன்பு செலுத்துவதை விட சிறந்தது ஒன்று இருக்கிறதானா? நிச்சயம் இருக்கிறது. அது என்னன்னா, அவர் போற்றும்படியே வாழ்தல். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் மீது மற்றொருவர் அன்பு செலுத்திக் கொள்கிறார்னு வைங்க. ஒருவர் வழி தவறி தவறு செய்கிறார்னா அது சரியா? அது தவறு தானே. அப்பொழுது காதலை விட அங்கு சிறந்ததாக எது இருக்க வேண்டும்? அந்த காதலிப்பவர்களே, அந்த அன்பு செலுத்துபவரே போற்றும்படி நடந்து கொள்தல் தான் காதலை விட சிறந்தது, அன்பை விட சிறந்தது என்று மதுரை கூடலூர் கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த வரி பாருங்க, மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை. ஒருவன் அறிவு நுட்பங்களில் சிறந்து இருத்தலை விட சிறந்தது ஒன்று இருக்கிறதா என்றால், ஒரு மனிதன் கற்றதை மறவாமல் இருந்தாலே அது மேதையாக இருத்தலை விட சிறந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமையான வாழ்க்கை வாழ்வதை விட ஒரு சிறந்தது இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் வாய்மை பேசுபவனாக இருத்தல் ஒருவன் வளமையாக இருத்தலை விட சிறந்தது. இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இளமை காலத்தை விட இந்த உலகத்தில் சிறந்தது என்ற ஒன்று இருக்கிறதா என்றால், எந்த காலம் நீ மெய்ப்பினி இல்லாமல் வாழ்கிறாயோ, உடல் நோய் இல்லாமல் வாழ்கிறாயோ, அந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் இளமையை விட சிறந்தது அதுதான். அடுத்து சொல்றார் பாருங்க, நலனுடைமையின் நானும் சிறந்தன்று. ஒருவன் அழகாக இருத்தலை விட அவன் தவறான செயல்களை செய்ய நாணுவதுதான் சிறந்தது. அழகு சிறந்ததானா? நிச்சயமாக அழகு சிறந்ததே இல்லை. அழகை வைத்து கொண்டு தவறு செய்தால் அது சரியா? நிச்சயம் தவறுதான். அதனால்தான் என்ன கூறுகிறார் என்றால், மதுரை கூடலூர் கிழார், நலனுடைமையின் அழகாக இருத்தலை விட தவறானதை செய்வதற்கு அச்சப்படுதல், தவறான செய்வதற்கு நாணப்படுதல், அதுதான் சிறந்தது. அதற்கு பிறகு சொல்றார், குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. பெருமை உடைய குலத்தில் பிறந்த பெண்ணிற்கு எது சிறந்தது? அவளுடைய குல பெருமை சிறந்ததா? நிச்சயம் கிடையாது. அவருடைய ஒழுக்கம்தான் சிறந்தது, அவருடைய கற்புதான் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். அடுத்த வரிகளை பாருங்க, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. கற்றலை விட ஒன்று சிறந்தது இருக்கிறதென்றால் கற்று தெளிந்த பெரியோரின் வழி நடத்தல், பெரியோரை பின்பற்றுதல் கற்றலை விட சிறந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். செற்றாரை செறுத்தலின் தன் செய்கை சிறந்தன்று. செற்றார் என்றால் பகைவரை குறிப்பிடுகிறது. பகைவர், நமக்கு தீங்கு செய்த பகைவருக்கும் நாம் தண்டிப்பதை விட, அவருக்கு தீங்கு செய்வதை விட அவருக்கு நன்மை செய்தல்தான் சிறந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பத்தினுடைய கடைசி வரிகளாக என்ன சொல்றார்னா, முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. பொருள் மேலும் மேலும் சேர்த்தல் சிறந்ததுதான். ஆனா அதைவிட சிறந்தது ஒன்று இருக்கிறதானா? நிச்சயம் இருக்கிறது. மேலும் மேலும் சேர்த்த பொருள் குறையாமல் பாதுகாப்பது இருக்கிறது இல்லையா? அதுதான் இருப்பதிலேயே மிக மிக மிகச் சிறந்தது. அதற்குத்தான் வள்ளுவன் ஒரு வழியை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆகாறு அளவெட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வரும் வழி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தவறில்லை, போகின்ற வழி பெரியதாக இருத்தல் கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாலே செல்வம் குறையாது. அதைத்தான் கூறுகிறார், முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. பெருகிய செல்வம் பிறகு குறையாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று 10 மணியான கருத்துக்களை முதுமொழிக்காஞ்சி பாடலில் நமக்கு மதுரை கூடலூர் கிழார் அருளியிருக்கிறார். இந்த 10மே மிக 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 முக்கியமான வரிகள். பொருத்த சொல்லி நமக்கு கேட்பான். எதை விட எதை சிறந்ததுன்னு கேட்கலாம்,
கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்கலாம், நூற்குறிப்பிலிருந்து கேட்கலாம், இல்லை ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த வரி எந்த நூலில் இருந்து இடம்பெற்றது என்று நமக்கு கேட்கலாம். ஸோ முதுமொழி காஞ்சியில் படிக்க வேண்டியது இவ்வளவு தான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, நமக்கு போதுமானது. எந்த புத்தகத்தையும் தேடி நீங்கள் அலைய வேண்டாம். இந்த வகுப்புகளே போதுமானது. நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்த ஒரு முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.